ஹாய், வெல்கம் டு சிவில் ஜேர்னி. இன்றைக்கி வந்து ஜூன் 5 பிஐபியில் வந்த 4 முக்கியமான டாப்பிக்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவோட 7th ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, சாதாரணமாக வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரி ஹிமாலயன் ரீஜியனில் ஃப்ளாஷ் ஃப்ளட்டு, க்ளவுட் பர்ஸ்ட்டு இந்த மாதிரி டிசாஸ்டர் அதிகம் நடக்கும்ல. ஸோ அதனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபோர்காஸ்ட்டு, மவுண்டெயின் ஃபோர்காஸ்ட் இது எல்லாமே அங்கேருந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நியூஸ்லேருந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, க்ளவுட் பர்ஸ்ட்னா என்ன, ஃப்ளாஷ் ஃப்ளட்னா என்ன, மிஷன் மௌசம்னா என்ன, அண்ட் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் AWS அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டெஃபினிஷன், அதோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. செகண்ட் நியூஸ் அப்படிங்கிறது ஜிசெக் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் டாபிக். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லைன்னா ஜிசெக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பாரோ பண்ணும்போது இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் ஜிசெக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஈஸி பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு ஃபாரின் மணி வரும், பாண்ட் மார்க்கெட் வளர்ச்சி அடையும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து பாரோ பண்ணுறது ஈஸியாகும். இந்த நியூஸ்லேருந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிசெக்னா என்ன, ட்ரெஷரி பில்ஸ்னால் என்ன, எஃபிஐ, அப்புறம் ஈல்ட் பாண்ட், ஈல்ட் கர்வ் அப்படின்னா படிச்சுக்கோங்க. இது ரெண்டும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ இது மட்டும் என்ன அப்படிங்கிறத ஒரு டைம் போய் பார்த்துக்கோங்க. தேர்ட் நியூஸ் E85 ஃபியூவல், அதாவது எத்தனால் கலந்து கார் இந்த மாதிரி அதுலேயும் போகிற மாதிரி பண்ணுறது. இது ஏற்கனவே நம்ம இது மறுபடியும் தேர்டாக இது படிச்சுட்ருக்கோம். ஸோ இது வந்து நீங்களே போய் பார்த்துக்கோங்க. இது வந்துகிட்டே இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுது. அண்ட் ஃபோர்த் நியூஸ் அப்படி என்ன அப்படின்னா, WTO ட்ரேட் அண்ட் என்விரான்மெண்ட் வீக். இதில் வந்து என்ன இந்தியா ஷோகேஸ் பண்ணனா, கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் தான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கார்பன் கிரெடிட் அப்படின்னா என்ன? ஒரு இண்டஸ்ட்ரி எமிஷனை குறைச்சா கிரெடிட்ஸ் கிடைக்கும், அதை மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண மார்க்கெட் பேஸ்டு மெக்கானிசம். இந்த நியூஸ்லேருந்து நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கார்பன் கிரெடிட், கார்பன் மார்க்கெட், பாரிஸ் அக்ரிமெண்ட், NDC, CBDR பிரின்சிபல், இதெல்லாம் என்விரான்மெண்ட் செக்ஷனில் படிச்சுக்கோங்க. அண்டு இதில் மட்டும் என்ன பார்த்துக்கோங்க, 5th ஜூனில் BIP ஆர்டிக்கல் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ.